பிரதான கூட்டணி வெற்றி கூட்டணியா இருக்கீங்க. மேலும் ஒரு கட்சி உங்க கூட்டணியில வந்திருக்கு. எந்த அளவுக்கு கூடுதல் பலம் அப்படின்னு பாக்குறீங்க? தேமுதிக இந்த கூட்டணியில இணைந்திருப்பது இந்த கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் அதிகரித்திருக்கிறது. ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை எல்லாருடைய கருத்து கணிப்புகளும் உறுதி செய்து கொண்டிருந்தன. இப்பொழுது தேமுதிகவும் இணைந்திருப்பதால் நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிற 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி என்கிற இலக்கை இந்த கூட்டணி எட்டும் என்பது தெளிவாகிவிட்டது. இந்த கூட்டணியில தேமுதிக இணைந்திருப்பது என்பது திரு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த ஆசையை எண்ணத்தை ஈடேற்றுவதாக இருக்கிறது. 2011ஆம் ஆண்டிலேயே அவர் திமுக கூட்டணியில் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்தார். சட்டப்பேரவையில நானும் அவரும் பக்கத்து இருக்கைகளிலே இருப்போம். அப்பொழுது அவர் என்னிடத்திலேயே அந்த விருப்பத்தை தெரிவித்தார். தலைவர் கலைஞர் அவரிடத்திலும் இந்த விருப்பத்தை தெரிவித்தார். அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் மேலே தனிப்பட்ட அளவில் மிகுந்த அன்பும் மரியாதையும் உள்ளவர். அவர் விரும்பிய கூட்டணி இன்றைக்கு 15 ஆண்டுகளுக்கு கழித்து அமைந்திருக்கிறது. இந்த கூட்டணி நிச்சயமாக ஒரு மகத்தான வெற்றியை தரும். முதலமைச்சர் அவர்கள் சொல்வது போல 200 இடங்களுக்கு மேலே இந்த கூட்டணி வெல்லும். 2026ல ஒரு ராஜ்யசபா சீட் தரோம் அப்படின்னு அதிமுக தரப்புல உறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் நிராகரித்து திமுக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறது தேமுதிக. என்ன காரணங்களா இருக்கும்? வேற என்னென்ன காரணங்களா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? ஏற்கனவே இப்படி அவர்கள் வாக்குறுதி அளித்து அதை நாங்கள் அப்படி சொல்லவே இல்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார். ஒரு கட்சியின் தலைவர், ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு அரசியல் பண்பு. ஆனால் அந்த பண்பு கூட அவரிடத்திலே இல்லை என்பதை தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு தெளிவாக உணர்ந்து விட்டார். எனவே இப்பொழுது அவர் கொடுக்கிற வாக்குறுதியை நம்ப முடியாது என்பது அவருக்கு தெளிவாக தெரியும். எனவேதான் அவர் இந்த உறுதியான முடிவை எடுத்திருக்கிறார். இந்த முடிவு திரு விஜயகாந்த் அவர்கள் விரும்பிய முடிவு. நிச்சயமாக அவருடைய கட்சியின் தொண்டர்களுக்கும் இது விருப்பமான முடிவாக இருக்கும். டிடிவி தினகரனை மிரட்டி கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னு விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அந்த மிரட்டல்களுக்கெல்லாம் தேமுதிக பயப்படலையோ? தேமுதிகவை மிரட்டி கொண்டு வருவதற்கு அவர்கள் மேல் எந்த வழக்கும் கிடையாது. டிடிவி தினகரன் மீது ஏற்கனவே வழக்கு இருக்கிறது. அதை காட்டி அவர்கள் பாஜகவினர் அமித்ஷா அவர்கள் மிரட்டியதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. தேமுதிக மீது அப்படி எந்தவித குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது. எனவே அவர்களை மிரட்டுவதற்கு அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. எனவே தேமுதிகவை பொறுத்தவரையில் அவர்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறார்கள்.